ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குஸ்காவுடைய டேஸ்ட்டில் டொமேட்டோ பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 4 பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட 5 பல் பூண்டையும் சேர்த்து தண்ணி விடாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பேனில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கின உடனே அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீல வாக்குலேயுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே அது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லியை வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட் ப்ரௌனிஷ் கலரில் ஆகணும். நீங்கள் டொமேட்டோ பிரியாணி மட்டும் இல்லை, சிக்கன், மட்டன் எந்த பிரியாணி செஞ்சாலுமே வெங்காயத்தோடவே நீங்கள் புதினா, கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது ஃப்ளேவராக வாசனையாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோடு சேர்த்து அரைக்கணுன்ற அவசியம் இல்லை, உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டொமேட்டோ பிரியாணி செய்யும்போது எப்போவுமே நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலுமே அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் கலராகவே கிடைக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற மிளகாய் தூளை தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூனும் எனக்கு போதுமானதாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற மிளகாய்த்தூள் காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற காரமுமே உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரையும் நல்லா வதங்கி வரணும். ஒரு சிட்டிகை உப்பையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனலாக தயிர் கூட, உங்கள்கிட்ட தயிர் இருந்தால் 1 டீஸ்பூன் தயிரையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 2 கிளாஸ் டம்ளருக்கு நான் 3.25 டம்ளர் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே 2 டம்ளர் எடுத்திங்கன்னா அதுக்கு 3.5 தண்ணி இல்லைன்னா 3.25 தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு உதிரியாக நல்லாவே கிடைக்கும். நான் இன்றைக்கி 3.25 தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட் பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கானிட்டு. உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா அது கூட ஒரு பிஞ்சு உப்பையுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி உங்களுக்கு சேர்த்த உடனே உப்பு கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியுமே நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எல்லாமே தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதில் இருக்கிற தண்ணியுமே உங்களுக்கு இதில் அதிகமாகிடுச்சுன்னா ரைஸ் உங்களுக்கு குழஞ்சி வரும். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு டொமேட்டோ ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸும் அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆஃப் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வேகட்டும். அரிசி இப்போ ஒரு 50% நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு.
இது கூடவே ஒரு சின்ன பீஸ் லெமன் ஜூஸையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தம் எதுவும் கட்ட தேவையில்ல. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் பிளேட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து பிளேட்டை எடுத்துகிட்டு அரிசி அந்த சாதத்தை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90%க்கு நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தம் கட்டிக்கலாம். தம் கட்டும்போது லைட்டாக கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யுமே ஆட் பண்ணிக்கோங்க. வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு தம் கட்டிடலாம். ஒரு பிளேட் மேலே தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து நீங்கள் அது மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான டொமேட்டோ பிரியாணியுமே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரைஸுமே உங்களுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நேச்சுரலாகவே கலர் கிடச்சிருக்குன்னுட்டு. இந்த டொமேட்டோ பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் பசங்களுக்கு லஞ்சு ரெசிபியாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.